கண்ணதாசன் படைப்புகளில் பெண்ணழகு என்ற தலைப்பில் கவிஞர் வாவேசு அவர்கள் இப்பொழுது உரை நிகழ்த்தியிருக்கிறார். முதலில் கவிஞர் வாழ்த்து. வண்ணத்தென்றல் ஒன்று வந்து வண் தமிழை உண்டது, கண்ணதாசன் என்ற பெயரில் காலம் தன்னை வென்றது. செட்டி நாட்டு சேவல் ஒன்று செந்தமிழை ஆத்தது, பட்டி தொட்டி எங்கும் பாடும் பாடம் வளர் கற்றது. வண்ணத்தென்றல் ஒன்று வந்து வண் தமிழை உண்டது. திரையிசையின் பாடல் மொழி செம்மை கோலம் பூண்டது, கரைபடியா கவிதை என்ற அரியணையை ஆண்டது. இசை வடிவம் இவனை கேட்டு இலக்கணத்தை கற்றது, அசைய வைக்கும் லயம் இவனை ஆசிரியன் என்றது. இவன் படித்த சொற்களுக்கு சிறகுகள் முளைத்தன, ஒவ்வொருவெங்கும் அவை மறந்து புதிய செய்தி தந்தன 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 தந்தன. தலைவர் சிலம்பொறியார் என்றாலே எல்லாம் சிலப்பதிகாரம் என்று நினைக்கிறார்கள். அது தவறு. ஒரு இள நங்கையின் மங்கையின் காலிலே இருக்கக்கூடிய சிலம்பு ஒளி போல கிளர்ந்து பேசக்கூடிய அற்புதமான தலைவர். எனவே இன்று நீங்கள் பார்க்கலாம், இன்று கொடுத்துக்குள்ள தலைப்பிலே மண்ணழகு, விண்ணழகு, பண்ணழகு, இத்தனை அழகுல என்னோட அழகைத்தான் பங்கு போட்டுக் கொண்டார். கவிஞர் என்று சொல்லும் பொழுது கவிதைக்கு முன்னாடி கவிஞர். நாங்கள் எல்லாம் இளவயதில் இருக்கும்போது ஒரு பெரிய ஆச்சரியம், கண்ணதாசன் கவிதைகளுக்கு முன்னாலே அந்த கவிஞருடைய உருவம் எங்களை ஈர்த்தது. யாருக்கு சார் துணிச்சல் இருந்தது? ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை இருப்பன, கல்லூரி மாணவன் அத்தனை பேரும் பார்க்க போயிட்டான். நான் லைலா கல்லூரியில விவேகானந்தா கல்லூரி படிச்சு, லைலா கல்லூரியில கவியரங்கம், கவிதை போட்டி, கண்ணதாசன் தலைமை. இந்த 8 முழ வேட்டி, அந்த வேட்டி வந்து நாமெல்லாம் வந்து 4 மடிச்சு கட்டும், 2 மடிச்சு 4 கட்டுறது. கவிஞர் அவர்கள் இந்த 8 முழ வேட்டியை டப்பா சுத்தும்பாங்க, அப்படியே எடுத்து சர்தன சுத்துவார். ஏன்னா அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது அவருக்கு. அப்படியே மொத்தமா சுத்தி இப்படி தூக்கி வச்சார். சோ நடக்கும்பொழுது ஒரு கையில அப்படி தூக்கி வச்சு அந்த 6 அடி வசனத்துல அது ஒரு கையில தூக்கி தடுக்காத எடுத்துக்க. என்ன அழகு, என்ன மயக்கம்! நாங்கள் மயங்கியது முதலிலே கண்ணதாசன் என்ற உருவத்தில், அது பிறந்தான ஒரு கவிதையில் என்று என்னுடைய பரம்பரையை சொல்லுகிறேன். எனவே அதை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ஒரு அருமையான. மரபு கவிஞன், மரபு மைந்தன். இப்பெல்லாம் என்ன பழக்கம் அப்படின்னா புதிய மரபுங்கிறான். மரபின் மைந்தன் சொல்றது இல்லை. மரபின் மைந்தன் என்றாலே பெற்றோர்களையும் பண்பாட்டையும் மதிக்க தெரிந்தவன் என்று பொருள். அவன் தான் மரபின் மைந்தன் என்று பேர் வச்சுவான். இப்பெல்லாம் தான் புதுசா ஆரம்பிக்கிறான் சுயம்புவன். புதிய மரபு, புதிய கவிதை. அண்ணா ஐயா அவர்கள் சொன்னார்கள் புது கவிதையை பத்தி. என்னுடைய நண்பர் தமிழன் ஒரு மேடையில பேசுறோம். எதற்கப்பா எதுகை மோனை, மின்னலை பிடித்து வைக்கவா சட்டிப்பானை என்று தமிழன் கவிஞர். நான் கேட்டேன், இந்த மோனை இங்க வந்து சேர்ந்துருக்க, எதற்கப்பா எதுகை மோனை, மின்னலை பிடித்து வைக்கவா சட்டிப்பானை, எதுக வந்துட்டு. எனவே கண்ணதாசன் படைத்தது அற்புதமான காவியம். ஆனா அவர் அர்ஜுனன் அவர்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், பட்டிமன்ற பேச்சாளர்லாம் கண்ணதாசனுடைய திரைப்பாடல்களை பயன்படுத்துகிறார் சொன்னார்கள். பயன்படுத்துவதில் மொத்தம் 4 பாட்டை வச்சு ஓடிட்டு இருக்காங்க. அதுக்கு மேல தெரியாது. பாரதி பாட்டுல 10, கம்பன்ல 10 இதை வச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஆழ்ந்து படிக்கக்கூடியவரும் பல பேர் மேடைக்கு வரதில்லை. மரபின் மைந்தன் முத்தையா சொன்னது போல சில அற்புதமான பெரியவர்கள் அவர் பதிவு செய்த இணையத்திலே நான் பார்த்தேன். சரி, அடுத்த விஷயம், மகாகவியின் வரிசையிலே வைத்து பார்க்கக்கூடிய ஒரு மாபெரும் கவிஞன் கண்ணதாசன். என்ன காரணம்? கம்பனுக்கு ஒரு மாபெரும் காவியம் கிடைத்தது, பாரதிக்கு தேசப்பற்று விடுதலை என்ற அற்புதமான களம் கிடைத்தது, பாரதிதாசன் அவர்களுக்கு இந்த தமிழை புத்துணர்ச்சி செய்ய வேண்டிய போர்க்கோலம் கிடைத்தது. கண்ணதாசனுக்கு களமே கிடைக்கலையே. இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னு எல்லாம் ஆட்சி இருந்த போது என்ன இருந்தது? ஒண்ணும் இல்லை. இந்த திரையிலே கொடுக்கக்கூடிய அந்த பின்னணியை வைத்துக் கொண்டு அவர் செய்த சித்திரவதை இருக்கிறது, அற்புதமான வேலை. நான் ஒன்று சொல்லுகிறேன். ஐயா அவர்கள் தாலாட்டை பற்றி சொன்னார்கள். அவன் தொட்ட இடமெல்லாம் தாலாட்ட வைத்தான். ஒரு 3 சொன்னார். இப்போ இப்படி ஆடுறது இப்படி ஒன்று ஐயா அவனுக்கு இப்படின்னு சொன்னார். வச்சுதான் ஒண்ணும் வேணாம், நாங்கெல்லாம் கல்லூரி பேராசிரியர், ஒண்ணுமே பண்ணாதவங்க வச்சிருவோம். இதுல கண்ணதாசன் வெற்றி பெற்றது ஏன் என்று எண்ணி பார்த்தால்,
ஒன்றை சொல்லுங்க. கண்ணாசன் ஒரு முறை எழுதினார்கள் கடிதம், அந்த தென்றல்ல இதை எழுதியவன் முட்டாள்னு எழுதிட்டார். அதுக்கப்புறம் எல்லாரும் போய் என்ன அப்படி எழுதினு கேட்டா, அடுத்த இஷ்யூல இதை பதிப்பித்த ஆசிரியர் முட்டாள்னு எழுதிட்டார். அவர் ரெண்டுமே யாரும் கண்டுக்கல. என்ன காரணம்னா, ஒரு கவிதை அப்படித்தான் இருக்க முடியும். நடைபாதை மணிகண்டன நான் கூறி விற்ற பொருள் நல்ல பொருள் இல்லை அதிகம் என்று அவன் பாடுகிறான். நடைபாதை மணிகண்டன நான் கூறி விற்ற பொருள், அதுவரை அவன் வணிகன், செட்டிநாட்டு வணிகன், அப்படிதான் சொல்லுவான். நல்ல பொருள் இல்லை அதிகம் என்று சொல்பவன் வணிகன் அல்ல, கவிஞன். கவிஞன் தான் சொல்ல முடியும், அந்த மனவிருப்பம் தான் சொல்ல முடியும். ஆனால் நான் சொல்கிறேன், ஐயா நீங்கள் விற்ற பொருள் அத்தனையும் சொக்கத்தக்கும், அதுதான் முக்கியம். அடுத்து இன்னொன்று, இந்த அழகில் பெண்ணழகை பற்றி பேசக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கண்ணதாசனோட யாரும் கிடையாது என்று நான் நிச்சயமா சொல்றேன். என்ன காரணம்? பிறப்பின் வருவதை யாதனை கேட்டேன், பிறந்து பாருங்க இறைவன் சொன்னான். படிப்பான் அறிவது என்ன ஏதனை கேட்டேன், படித்து பாருங்க, இப்படியே சொல்லக்கூடிய அந்த கவிதையில கடைசியில சொல்றான், அனுபவத்தே தான் அறிவது வாழ்வெனில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன், ஆண்டவன் சற்றே அருகு நெருங்கி, அதான் உபனிஷத்து, ஆண்டவன் சற்றே அருகு நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் என்றான். எனவே இவன் பெண்ணழகை பற்றி எழுதுவதற்கு இவனை பற்றி யாரும் இவனோட சிறந்த ஆட்கள் இருக்க முடியாது. ஏனென்றால் அனுபவத்தினாலே எழுதக்கூடிய வார்த்தைகள் தான் சிறக்கும். அங்க படிச்சுட்டு ரிசர்ச் தீசிஸ் எழுதுறது இல்லை கவிதை. கவிதை மூளையிலிருந்து வருவதில்லை, இதயத்திலிருந்து வருகிறது. எனவே கவிஞன் எழுதுகிறான் என்பது அடுத்தது. சரி, கண்ணாசன் தான் என்னவோ பெண்ணழகை பற்றி நிறைய எழுதுகிறான். பெண்ணுக்கு என்று கூட சொன்னார்கள். அப்படி இல்ல, இன்னும் கேட்டா உண்மையில ரொம்ப அருமையா பெண்ணை பத்தி எழுதின வள்ளுவர். வள்ளுவர் 84 எழுதுகிறார். உங்களுக்கு தெரியும் அந்த பாட்டு, கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உத்தரியும் ஐம்பொலனும் ஒன்றடி கொண்டே உல. இந்த ஐம்பொலனுக்கும் இன்பம் கொடுப்பது பெண் என்று எழுதினான். ஐயா அவர்கள் சொன்ன பாட்டை நான் சொல்றேன், பாரதி பாட்டுல. அது சிறப்பு என்ன தெரியுமா? அவர் முழுசா சொல்லிட்டார், மறுபடியும் சொல்லணும். ஓர் வார்த்தை கற்றவருக்கு சொல்வேன் என்று பேசுகிறார். உடனே நமக்கு சந்தேகம் வருது, கற்றவர்னா யார் கற்றவர்? கம்ப்யூட்டர் கற்றவனா, இன்ஜினியரிங் கற்றவனா, ஏரோஸ்பேஸ் கற்றவனா? இல்ல, அடுத்த வார்த்தையை பார்க்கணும். ஓர் வார்த்தை கற்றவருக்கு சொல்வேன், கவிதை எனும் சாறு பொழிந்தார். அப்ப கவிதை கற்றவர் என்றுதான் பொருள். எனவே அந்த கவிதை கற்றவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறான். என்ன சொல்றான்னா, ஆசை கடலின் அமுதமடா, அற்புதத்தின் தேசமடா. எங்க ஆசை கடலின் அமுதமடா, முதல்ல எந்த கடல் இருந்து அமுதம் வந்தது? பார்க்கடலில் இருந்து வந்தது. இவன் சொல்றது ஆசை கடல். என்னன்னா, அது பால் உணவு கடல், இது பால் உணர்வு கடல். வித்தியாசம். எனவே இந்த பால் உணவு கடல், பால் உணர்வு கடலில் வரக்கூடிய அமுதம், அந்த அமுதம் உயிருக்கு இரவாமை கொடுத்தது, இந்த அமுதம் ஆசைக்கு இரவாமை கொடுத்தது. எனவே அங்குதான் கவிஞன் வெல்கிறான். இனி என்ன சொல்றேன், நடைபாதை வணிகம் சொன்ன எல்லாத்தையும் அவன் சொல்லிருக்கிறான். முரண்படுகிறான், கவிஞன் முரண்படுகிறான். ஐயா அவர்கள் சொன்னார்கள், அரசியல முரண்பட்டார், வாழ்க்கையிலே முரண்பட்டார், கவிதையிலே முரண்பட்டார். ஒரே நான் சொல்றேன், இந்த தலைப்புக்கு சம்பந்தமா சொல்றேன். சரி, இப்ப 20 நிமிஷம் ஆரம்பிச்சுக்கிறேன். தலைப்பு கிடையாது, கேட்டாச்சு. வானளவு வாழ்ந்தாலும் மலையளவு கொடுத்தாலும் மனிதரை பாட மாட்டேன். இப்படியே ஒரு கவிஞன் பிரகடனப்படுத்துவான். ஏன் வாழ்வாங்கு வாழ்ந்தவனை பாடாத கவிஞன் யார்? அள்ளி கொடுத்த வள்ளலை பாடாத இந்த சங்க புலவன் ஆரம்பிச்சு யார் இருக்கிறார்? அறிவிப்பு செய்கிறார்கள். என்ன? வானளவு வாழ்ந்தாலும் மலையளவு கொடுத்தாலும் மனிதரை பாட மாட்டேன். ஓ, அப்படிப்பட்ட பெரிய மனுஷன் இதை கேட்டால் அடுத்து பாடலாம். நதி என்ற உடல் கொண்டு மதி என்ற இளமங்கை நலமுன்ன ஆசை பெறுவேன், நன்றான பெண் ஒன்று எங்கேனும் உண்டென்றால் நான் கண்டு பாடல்கள். இது எப்படி இருக்கீங்க? தாள் உயர்ந்து தோல் உயர்ந்து நெஞ்சு உயர்ந்து நேர்மை உயர்ந்து இருக்கின்ற பெரிய மனிதர்கள் எல்லாம் பாட மாட்டேன். ஆனா நல்ல ஒரு பெண் இருக்கிறான்னு சொன்னா சென்று அங்கு சென்று அவளை பற்றி பாட வேண்டாம். இதோட பெண்கள் பாடக்கூடிய ஒரு அற்புதமான கவிஞர் யார் இருக்க முடியும்? சரி, வருடம் இல்ல, பெண் வருடம் இல்ல, பருவத்தை பார்க்கலாம். ஒவ்வொரு பருவத்தை பார்க்கலாம். அருமையான நம்ம தமிழ்ல தளிர், இலை, சருகு, பழுப்பு இப்படிலாம் இருக்கிற மாதிரி பருவத்தை சொல்லலாம். தளிர் பாவாடை கட்டி மர பாவை கரத்தேந்தி பூவாடை வீச புதுப்புணரின் நுரை போல மெல்ல நடந்து வெள்ளி முக புண்ணுகட்டில் கொல்லும் முறுவல் குமிழியிட வருகின்றாள். யார்? அந்த சின்ன பெண். சின்ன பெண் புதுப்பொருளோட கம்பேர் பண்றான்.
அதுவும் பூவாடையோடு அந்த வாசத்தோடு பொங்கி வருகிறது. இவளும் வருகிறாள். அந்த கவிதையில் அதுல சிறப்பு சொல்றான், கள்ளம் புகா பருவம் கண்டிரவா உள்ளது. இந்த இளம் பெண்ணுக்கு கள்ளம் புகா உள்ளம். ஏன்னு கேட்டா கண் திறவா உள்ளது. எப்போ கண்கள் செய்த பாவம் ஒரு இடத்துல, என் கண்கள் செய்த பாவங்கள் தான். இன்னொரு இடத்துல எழுதுகிறான், இரவுக்கு 1000 கண்கள் பகலுக்கு ஒன்றே ஒன்று. இந்த கவிதையோட திரைப்பாடல் கேட்டா அரங்கமே பதில் சொல்லும். அதுதான் என்னுடைய இரவுக்கு 1000 கண்கள் பகலுக்கு ஒன்றே ஒன்று, அறிவுக்கு 1000 கண்கள் உறவுக்கு ஒன்றே ஒன்று. அப்போ இந்த கண்கள் புகாத நேரத்திலே அவள் உள்ளம் கலங்காமல் இருக்கிறது. இரவுக்கு 1000 கண்கள், 1000 பேர் சந்தேகம். சில பேர் சொல்றான் பகல்ல பக்கம் பார்த்து பேசுங்க, இரவுல அதுவும் பேசாதீங்க. அப்போ இரவுக்கு அது மாதிரி அறிவுக்கு 1000 கண்கள் கேட்டானா என்ன சொல்லலாம். ஏன் படிக்கலாமா கேட்டா, பசிக்குதுன்னு கேட்டா சொல்லுவா, நீ இதை சாப்பிட அதை சாப்பிடுமா, தாய்மனம் கொண்டு உடனே சாப்பாடு கொடுப்பாய். அதை போல அவன் சொல்லுது பாருகிறான், வெள்ளத்தனை வெறுங்கதைகள் கேளாத சின்னஞ்சிறு வயது செல்வியவள் என்னஞ்சில் சின்ன மனை கட்ட சேர்த்தால் முதல் செங்கல். ஏங்க வீடு கட்ட ஆரம்பிச்சானா யாருங்க செங்கல் கொடுப்பாங்க? கொத்தனார் வருவாரு, மேஸ்திரி வருவாரு, இவன் கட்டுற மாளிகை வேற மாளிகை, அதுக்கு முதல் செங்கல் அந்த இளம் பெண் கொடுக்கிறாள். சரி, இதை தாண்டி அடுத்த நிலையிலே பெண் பெருமை பெருமை இதெல்லாம் 7 வகையில தமிழிலே சொல்லுகிறார்களே. அடுத்த இது அருமையான வெண்பா, கால்பாட கால் பார்க்கும் கண்பாட கண்பாட்டில் செயலாட செல்லும் சிலை தேவி மாலாகி நான் வாட உள்ளம் நலம்பாடல் பாராமல் ஏன் ஓடி செல்கின்றாள் என்று. இந்த இளம்பெண் பருவமடைந்த பெண் இந்த எண்ணம் தன் மனதிலே உதித்தாலும் இவனை கவனிக்காமல் இவன் மாலாகி நிற்பதை பார்க்காமல் ஓடுகிறாளே என்று பாடுகிறான். அதுல நயம் என்ன என்றால், கால் பாட கால் பார்க்கும் கண் பாட. அவள் கால் பாடுகிறது. கால் எப்படி பாடுகிறது? கொலுசுகினாலே பாடுகிறது. அவன் பாட்டில் போறான்னு சொன்னான் இல்லையா, அது மாதிரி கண் பாட்டில் செயலாட. கண் ஒரு பக்கம் ஆடிட்டு இருக்கு, கால் ஒரு பக்கம் ஆடிட்டு இருக்கு, இவன் மனது ஆடுகிறது என்று சொல்லுகிறான். அது மட்டுமல்ல நண்பர்களே, ஒன்று சொல்லுகிறேன், ஒரு இளம்பெண் வரும்பொழுது தன்னுடைய பருவத்தை டிரான்ஸ்பர் பண்றான். ஒண்ணு இப்ப கூட பாருங்க, ரோட்ல ரொம்ப அழகான ஒரு பெண் சொல்லும் போது ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கிறவர்கள், என்னமோ ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க பரவாயில்ல, நாங்கள் எல்லாம் எல்லாம் ஒரு மாதிரி தயாராகிடும். எதுக்குன்னே கேட்கக்கூடாது. ஒரு நல்ல அழகான பெண் சொல்லும் போது தன்னைத்தானே சிங்காரம் செய்து கொள்ள எண்ணம் எல்லாருக்கும் வருகிறது. எனவே அந்த இளம்பெண்ணை பார்த்து அந்த பருவம் மாறுவதை அழகாக வார்த்தையை விளையாடுகிறான். மூப்பிலே இளைஞனானேன், என்னுடைய மூப்பிலே கூட நான் இளைஞனானேன் என்று பாடுகிறான். அது மட்டுமல்ல, பாரதியை போல கேரள நாட்டு பெண்களை பற்றி பாடுகிறான். தொழில்மிக்க மலையாள மண்ணிலே பொழுதெல்லாம் பூவையர் அடங்கு பார்த்தேன். இதுல பாராட்டக்கூடிய வரிகள் என்னன்னா, தொழில்மிக்க மலையாள மண்ணிலே பூவையர் அழகு பார்ப்பேன்னா நார்மல். இவர் என்ன இதர நடுவில் பொழுதெல்லாம் பூவையர் அழகு பார்ப்பேன், அது வேலையே கிடையாது. அவர் கூட பாரதி தோணி ஓட்டும் போதுதான் பார்த்தார், பொழுதெல்லாம் பார்ப்பேன் ஒரேடியா. பிகாஸ் அவருக்கு எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. தன் நினைப்பை அப்படியே கொட்டக்கூடியவர். அவர்கள் சொன்னது போல இந்த நாட்டு பெண்களை தான் ரசித்தானா என்று கேட்டார். இல்லை, வெளிநாட்டு பெண்களையும் ரசித்தார். தாயக கிளிகளையும் ரசித்து பாடி இருக்கிறார், தாய்லாந்து கிளிகளையும் ரசித்து பாடி இருக்கிறார். என்ன எழுதார்? அருமையான கவிதை. இந்த கவிதையை மாதிரி கவிதை எழுதுறது யாரும் கிடையாது. பெண்ணழகை ரசிப்பவன் பல பேர் இருக்கலாம், கவிதை எழுத முடியாது. சௌந்தரா கைலாஸ் அம்மையார் ஒரு மாதிரி எழுதினார்கள், தள்ளாடும் போதையிலும் கவி பாடும் வேதையவன். இன்னைக்கு ரோட்ல பல பேர் தள்ளாடுறான் போதையில, கவிதை எழுதுறது கிடையாது. எனவே இந்த கவிதையை பாருங்கள். கண் அரும்பிய வாழ்தல், மழைக்கால் அரும்பிய பூங்குழல், உள் அரும்பிய பல்லணி. இந்த உள் அரும்பிய பல்லணி எனக்கு தெரிஞ்சு தமிழ் இலக்கியத்தில் யாருமே எழுதல. ஐயா அவர்களே சொல்ல வேண்டும். உள் அரும்பிய பல்லணி என்ற வார்த்தை பிறகு யாருக்குமே இல்லை. அது மூட அரும்பிய தேன்மொழி, வெள்ள அரும்புகள் பாகுதல் சிறு விழி அரும்புகள் நாடகம், துள் அரம்பையின் சாயலோ இளம் தோல் அரும்பிய தாய்க்கு. ஒருத்தர் கேட்டார், என்ன சரி இவ்வளவு எழுதிருக்காரு, பொண்ணோட வயசு சொல்லலையே. நான் சொன்ன மறுபடியும் படிச்சு பாருங்க. கண் அரும்பிய, மழைக்கால் அரும்பிய, வெள்ள அரும்புகள், உள் அரும்பிய. இப்படி அரும்பு அரும்பு சொல்லும் போதே தெரியும் உனக்கு இள வயசு பெண்ணு. அவருடைய கவிதை ஒன்று இருக்கு. 12 14 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட சொல்லுங்க. அவ்வளவுதான். எல்லாரும் யாரும் தெரியாத பாட சொல்ல போறேன். அவன் மன ஆடின பாடல் அல்லவா. அதுல என்ன ரசிக்கணும்னா 12 14 வயது. மங்கியதோ நிலவினரை பாடிய பாரதி வயது 16